வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி, எரிபொருள் விலைகள் தொடர்பான அறிவிப்பு, விகாரிகளிலிருந்து ராணுவத்தினரை நீக்கியது தவறு, சாகர விமர்சனம், இலங்கை தமிழிசை கட்சியை முடக்குவதற்கு ரகசியமாக நடக்கும் சதித்திட்டம், இந்தியாவில் அதிகரித்த பாக்டீரியா தொற்று, இதுதான் அறிகுறிகள், கடமைகளை பொறுப்பேற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய பிரதானி, கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காதீர்கள், நாமல் ராஜபக்ஷ, சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க தேசிய வேலை திட்டம் ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல 2022 செப்டம்பர் 26 அமைச்சரவையை சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை என்பது தொடர்பாக அமைச்சரவை உறுப்பினர்கள் விசாரித்து அவர்களின் வாக்குறுதிகளை பதிவு செய்ய வேண்டும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மிஸ் லக்ஷ்மி கிரிகாகம விடுத்த கோரிக்கையை ஏற்று மாலியகந்த நீதவான் லொச்சனி அபேவிக்ரம வீரசிங்க ரகசிய காவல்துறையினருக்கு வழங்கிய அனுமதியின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் ரகசிய காவல்துறைக்கு அழைக்கப்பட்டனர். எரிபொருள் விலைகள் தொடர்பான அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டிருந்தது. 31 நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றம் அமலுக்கு வருகின்றது. இதன்படி மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது. மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 183 ரூபாவாகும். அத்துடன் மற்ற எரிபொருள் விலையில் மாற்றமில்லை எனவும் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பௌத்த விகாரிகளில் பணிக்கமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். விகாரிகளின் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது. ராணுவத்தினர் விகாரிகளின் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தே ராணுவத்தினர் விகாரிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதற்காக ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும்? இவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகின்றது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழிசை கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களே தனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் எனவும் இலங்கை தமிழிசை கட்சியின் அரசியல் குழு தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழிசை கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போதே மாவை சேனாதிராஜா இவ்வாறு குறிப்பிட்டார். குறுக்கு வழியில் தமிழிசை கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களின் சுயநல நடவடிக்கைகளால் தான் எமது கட்சி பலவீனமானது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழிசை கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பியது. எனினும் நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழிசை கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்தோம். இதெல்லாம் எமது கட்சியை தற்போது முடக்க முயலும் சூழ்ச்சிக்காரர்களுக்கு, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு தெரியும். இலங்கை தமிழிசை கட்சிக்குள் வந்து அரசியல் முகவரி தேடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது. அவர்கள் நன்றி மறந்தவர்கள். அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளியோம் எனவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய பகுதிகளில் பாக்டீரியா நோய் தொற்று அதிகளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் ஆகியவை மனிதர்களை கடிக்கும் போது இந்த நோய் அவர்களிடம் ஏற்பட்டுள்ளது. காட்டுப்பகுதியில் வசிப்பவர்கள், மலையேற்றத்தில் பங்கு பற்றுபவர்கள், விவசாயிகள், புதர் மண்டிய இடங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் ஆகியோருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். தலைவலி, காய்ச்சல், உடல் சோர்வு, தடிப்புகள், உடல் அரிப்பு ஆகியவை
என்பவை இதன் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. இந்த நோய் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொது சுகாதாரத்துறை மருத்துவர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். நேற்றைய தினம் மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து தமது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சில் அவரது அலுவலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் ருவான் குலதுங்க ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான புதிய புலனாய்வு பிரிவின் பிரதானி பதவிக்கு மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். இரு நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவே அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ராஜபக்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளை குறைப்பதால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று அரசாங்கம் கருதினால் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றார். இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ஜமீந்த ரணசிங்க தெரிவித்தார். அதுக்கான திட்டங்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவான மாதமாக இருந்தது. இதன்படி புத்தாண்டில் இலங்கை முழுவதும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியன் வரை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க தெரிவித்தார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.